இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா 5:15 எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு டீ போட்டு வச்சுருந்தேன். டீ போட்டு குடிச்சிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆறுறதுக்குள்ளே வந்து நம்மளை கொஞ்சம் க்ரூமிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயுமே நான் வெளியே போகிற மாதிரி இருந்தால் சீரம் அப்ளை பண்ணுவேன். அந்த சீரம் வந்து எனக்கு கொஞ்சம் க்ளோ இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சீரம் போட்டு ஒரு மசாஜ் மைல்டாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுவேன். சன்ஸ்க்ரீன் கடையிலேயே வச்சுட்டு வந்துட்டனால அப்படியே விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ அந்த சீரம் வந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் என்ன சீரம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், லிப்ஸ்டிக் போட்டாச்சு. நம்மளோட மேக்கப் வந்து இவ்வளோ தான், வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஹேர் ஸ்டைலும் வந்து இவ்வளோ தான் செய்வேன், வேறு எதுவுமே செய்ய மாட்டேன். சரிங்களா? ஸோ கம்மலும் நேற்று மேட்சாக இருந்தங்காட்டி அந்த கம்மலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து 6 மணிக்கு நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 6 மணிக்கு நம்ம வந்து கடைக்கு போயிருக்கணும். அதனால் நான் கொஞ்சம் ஒரு பிந்தி வச்சு அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டேன். க்யூட்டாக ரெடி ஆனது மட்டும் இல்லாமல் ஸோ தலை வேறு வலிச்சிட்டே இருந்துச்சு. தலை ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. சரிங்களா? சரி, ட்ரையரும் நான் போட மாட்டேன், ஹேர் ஃபால் ஆகும் ட்ரையர் போட்டால். சரி, அப்படியே நம்ம கிளம்பி போகலாம் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொட்டு வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பொட்டு மஞ்சளை வந்து தேடிட்டு இருந்தேன். மஞ்சளை வச்சுட்டு நம்ம மங்களகரமாக கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரீ ட்ராப்பிங் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே வந்து கோயிலுக்கு போகிறோம். சரிங்களா? அதனால தான் வந்து காலையிலேயே குளிச்சிட்டேன். சரிங்களா? சீக்கிரமாக வந்து நம்ம பொட்டு வச்சுட்டு ஷூட்டடா இப்போ வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. மணி பார்த்திங்கன்னா 6:15 ஆயிடுச்சு. சரி, கஸ்டமர் வரதுக்குள்ளே கடையை ஓப்பன் பண்ணிடலான்னு சீக்கிரமாக இறங்கிட்டு இருந்தேன். கடைக்கு வந்துட்டேன் காய்ஸ், கடைக்கு வந்துட்டேன். மணி வந்து 6:15. லைட் போட்டேன், போர்டை தூக்கி எல்லாம் வச்சிடலாம். மணி 6:15 ஆச்சு. அவங்களுக்கு சாரீ கட்டி விட்டு 2 பேத்துக்கும் ஃபேஸ் மேக்கப் ஹேர் மேக்கப் முடிச்சுட்டு நம்ம டக்குன்னு வந்து கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பி போய் சாமி கும்பிட போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம். வீட்டில் ஏன் பேசலன்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம், ஹாப்பி ஓணம். சரிங்களா? இப்போ போர்டு டக்குன்னு கஸ்டமர் வரத்துக்குள்ளே நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டு நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நைட்டில் தூக்கமே இல்லை, தலையெல்லாம் பயங்கரமாக ஒரு வலி இருக்குது. சாமி கும்பிட்டு வந்துட்டு மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் நேரம் தூங்கலாம். தலை வேறு காலையிலேயே குளிச்சுட்டு ஈரமாக இருக்குது, ட்ரையர் கூட பண்ணல. சரி, ஓகே, போர்டை தூக்கி வெளியே ஏற்றி விடுவோம். கஸ்டமர் வந்துடுவாங்க, எல்லாம் ரெடி பண்ணணும் கஸ்டமருக்கு வேணுங்கிறதெல்லாம். ஓகே, இதுதான் எனக்கு என்னோடய அவுட்ஃபிட்டு. சாரீ கட்டுறதுக்கு டைம் இல்லை, இல்லைன்னா சாரீ கட்டியிருப்பேன். அப்படியே லைட் ஆக்சுவலாக வந்து சாரீ மட்டும் கட்டி விட்டு சிம்பிளாக அந்த ஃபேஸ் மேக்கப் வேணால் சூப்பராக இருந்துச்சு. ஹேர் வந்து 2 பேர்த்துக்குமே வந்து ஹேர் ஸ்டைல் வந்து ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தாங்க இவங்க, அதனால் நிற்கல. அதே மாதிரி அவங்களுக்குமே லாங் ஹேர் இருந்திருந்தால் இவங்களுக்கு சூப்பராக இருந்திருக்கும். இவங்களுக்குமே வந்து ஹேர் வந்து ரொம்ப அங்கங்கே வெடிச்சு போய் வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. செட்டிங் ஸ்ப்ரே வச்சு தான் க்ளோஸ் பண்ணேன். ஸோ முடிச்சிட்டேன். மேக்கப் வந்து கம்ப்ளீட்டாக முடித்து விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து கோயில் கிளம்ப போகிறேன். கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கும், ஆனாலும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறேன். மணி வந்து 8 o'clock ஆயிடுச்சு. சரிங்களா? 8 மணிக்கெலாம் முடிஞ்சிருக்கும், ஆனாலும் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, நம்மளோட தொழில் அந்த மாதிரி. அவங்களே வந்து வீடு புண்ணியாச்சனைக்கு தான் வந்து இது பண்ணாங்க. சரி, அவங்களுக்கே டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம்.